குழந்தைங்களே, இன்னைக்கு பாவை நோன்போட 4வது நாள். இன்னைக்கு இந்த பாடலோட விளக்கத்துக்கு போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஆண்டாளை பத்தி ஒரு சின்ன செய்தி சொல்றேன். ஆண்டாளுடைய இயற்பெயர் கோதை. இயற்பெயர் தான் அப்பா அம்மா வச்ச பேர் கோதை. ஆண்டாளுக்கு இன்னொரு பேரும் இருக்கு. அது என்னன்னா சூடி கொடுத்த சுடற்கொடி. இந்த பேர் அவளுக்கு எப்படி கிடைச்சது? உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஆண்டாளோட அப்பா கோவில் நந்தவனத்திலிருந்து பூக்களை எல்லாம் பறிச்சு தொடுத்து மாலையாக்கி அதை கொண்டு போய் பெருமாளுக்கு சாத்துவான். அப்படி பண்ணிட்டு இருக்கும் பொழுது ஆண்டாளும் கூடவே இருப்பான். கோதைக்கு அவங்க அப்பா சின்ன வயசுல இருந்தே பெருமாளுடைய பெருமையெல்லாம் சொல்வார். பெருமாள் என்னெல்லாம் பண்ணினார், யாரையெல்லாம் ஜெயிச்சார், அப்படி சொல்லி சொல்லி அவளுடைய ஹீரோயிசம், வீர செயல் எல்லாம் சொல்லி சொல்லி அவளுக்கு கதையா சொல்லும் போது அவளுக்கு பெருமாள் மேல பக்தி ரொம்ப ஜாஸ்தியாகுது. அது சொல்லி சொல்லி கொஞ்சம் வளர வளர அவ என்ன சொல்ல ஆரம்பிச்சா, நான் பெருமாள் தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன், நான் அரங்கனை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லுவாள். எல்லாரும் சிரிப்பாங்க. யாராவது போய் சாமியை கல்யாணம் பண்ணிக்குவாங்களா, இந்த குழந்தை பாரு இப்படி பேசுறதுன்னு. அவங்க அப்பா எப்பவும் மாலையை தொடுத்து வச்சுட்டு அந்த பக்கம் போயிருப்பார். இவன் என்ன பண்ணுவா, நைஸா வந்து அந்த மாலைய தன்னோட கழுத்துல போட்டுட்டு கண்ணாடியில பார்த்து, நல்லா இருக்கா, அழகா இருக்கா, நான் பெருமாளுக்கு நல்ல மேட்ச் தானா அப்படின்னு பார்த்துட்டு இருப்பா. அப்புறம் அப்பா வர்ற காலடி சத்தம் கேட்ட உடனே நைஸா மாலையை கழட்டி அங்க நல்ல பொண்ணு மாதிரி வச்சிடும். இப்படி அவருக்கு வந்து இந்த மாதிரி கோதை தன்னோட கழுத்துல மாலை போட்டுக்கிறான்னு எல்லாம் தெரியாது. அவர் கொண்டு போய் மாலையை பெருமாளுக்கு சாத்திடுவார். ஒரு நாள் அவர் அந்த மாலையை எடுக்கும் போதுல அதுல ஒரு முடியை பார்க்கிறார். இவருக்கு ஒரு சின்ன சந்தேகம். சரி, அடுத்த நாள் கவனிச்சிருந்து பார்க்கலான்னு அடுத்த நாள் பார்க்கும் பொழுது கோதை இந்த மாலையை தூக்கி தன்னோட கழுத்துல போட்டுக்கிறது தெரியுது. உடனே அவளை கூப்பிட்டு கண்டிப்பார், என்னம்மா பெருமாளுக்கு சாத்திர மாலையை போய் உன் கழுத்துல போட்டுக்கிற? பெருமாளுக்கு என்ன நம்ம படைச்சாலும் அவருக்கு தான் முதல்ல படைக்கணும். நீ மாலையை அவருக்கு போட்டுட்டு அந்த பூஜாரி உனக்கு பூ கொடுத்தா அந்த பூவை தான் வாங்கி நீ சூட்டிக்கணும். இப்படி சாமிக்கு போடுற மாலையை தூக்கி உன் கழுத்துல போட்டுக்க கூடாது. இனிமே இந்த தப்ப பண்ணாதேன்னு சொல்லிட்டு புதுசா ஒரு மாலையை உருவாக்குவார். பூக்களை எல்லாம் வச்சு மாலையை தொடுத்து அதை கொண்டு போய் அரங்கனுக்கு சாட்டுவார். அப்போ ராத்திரி அவருக்கு கனவுல பெருமாள் வந்து கேட்பார், என்ன எனக்கு இன்னைக்கு மாலைய போடல நீ? அப்படி இல்லையே, போட்டேனே உங்களுக்கு. இல்ல நீ போடவே இல்லையே. இல்ல குழந்தை அவ மாலை போட்டுட்டு இது பண்ணா நான் புதுசா உங்களுக்கு மாலை போட்டேன்னு. அந்த மாலை எனக்கு வேண்டாம். கோதை கழுத்துல போட்டுன்னு அழகு பார்த்தா அந்த மாலையை தான் இனிமே நீ எனக்கு கொண்டு வந்து சாத்தணும் அப்படின்னு. அப்படி ஆகட்டும் அப்படின்னு சொல்றாரு. அப்பதான் அவருக்கு இந்த குழந்தை இப்படி பண்றது பெருமாளுக்கு அப்படி பிடிச்சிருக்கு போல இருக்கு. இது சாதாரண குழந்தை இல்லை, இது ஒரு தெய்வ குழந்தை நினைச்சு அடுத்த நாள்ல இருந்து கோதை போட்டு அழகு பார்த்த மாலையை தான் கொண்டு போய் சாத்தினார். அதனால கோதைக்கு சூடி கொடுத்த சுடற்கொடி. சூடினா மாலையை சூடி கடவுளுக்கு கொடுத்த, பெருமாளுக்கு கொடுத்த சுடற்கொடின்னு அவளுக்கு பேர் வந்தது. இப்போ இந்த 4வது நாள் பாட்டை பார்ப்போம். இந்த மார்கழி நோன்பை எதுக்கு நோக்கிறாங்க? நல்ல மழை பொழியறதுக்காக நோக்கிறாங்க. இப்ப ஆண்டாளும் அவளுடைய ஃப்ரெண்ட்ஸுமா சேர்ந்து மழைக்கடவுளை வேண்டிக்கிறாங்க. மழைக்கடவுளை கூப்பிட்டு சொல்றாங்க, ஆழிமழை கண்ணா, மழை கடவுளே நீ நல்லா மழை பெய்யணும், நீங்க எதுவும் மிச்சம் வச்சிடாதீங்க, கையில உங்ககிட்ட எவ்வளவு மழை இருக்கோ அவ்வளவையும் பெய்திருங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அந்த காலத்துல மாதம் மும்மாறி பெய்யும்னு சொல்லுவாங்க. ராஜாக்கள்லாம் மந்திரிகளை கூப்பிட்டு கேட்பாங்க, மந்திரி மாதம் மும்மாறி பெய்கிறதான்னு கேட்பாங்க. அப்ப மந்திரி என்ன சொல்லுவார், பெய்கிறது மன்னா அப்படிமா. இந்த மும்மாறினா என்ன? மாறினா மழை, மும்மாறினா 3 மழை, மாதத்தில் 3 மழை பெய்ய வேண்டும்.
எப்படி பெய்யணும்? ஒரேடியா 3 நாள் கொட்டக்கூடாது. அப்படி கொட்டினா இப்ப பாருங்க, சமீபத்துல சென்னையில வெள்ளக்காடாச்சு பார்த்தியா, வீட்டுக்குள்ள எல்லாம் தண்ணி வந்தது. அந்த மாதிரி ஆயிடும். அவங்க சொல்றது மாதம் மும்மாறி அந்த மாதிரி மழை இல்லை. முதல் நாள் மழை பெய்யணும், பிறகு 9 நாள் மழை இருக்கக்கூடாது, அடுத்த 10வது நாள் மழை பெய்யணும். 9 நாள் மழை இருக்கக்கூடாது, 20 நாள் மழை பெய்யணும், 20வது நாள். அப்புறம் 9 நாள் மழை இருக்கக்கூடாது, 30வது நாள் மழை. அதுதான் மாதம் மும்மாறிங்கிறது. அப்படி பெய்தால்தான் மழை பிரயோஜனமாக இருக்கும். ஒரேடியா கொட்டி தீத்தா வெள்ளக்காடா போயிடும், வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுடும், மழை சேதத்தை தான் ஏற்படுத்தும். இப்போ அந்த மாதிரி மழை பெய்ய வேண்டும். நமக்கு தெரியும் மழை எப்படி ஸ்கூல்ல உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க, சயின்ஸ் மிஸ் சொல்லி கொடுத்துருப்பாங்க எப்படி மழை பெய்யறதுன்னு. கடல் நீர் ஆவியா போய் அப்புறம் மேகமாயி அங்கிருந்து நமக்கு மழை வருதுன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இந்த அறிவியல் உண்மைய அந்த காலத்துல இவங்களுக்கு சயின்ஸ் எல்லாம் அந்த காலத்துல நாம இப்ப படிக்கிற மாதிரி எல்லாம் கிடையாது. அவங்க இயற்கைய பார்த்து அதை கூர்ந்து கவனிச்சு அதுல இருந்து தெரிஞ்சுக்கிட்ட உண்மைய இந்த பாடல்ல ஆண்டாள் சேர்த்துறாங்க. என்ன சொல்றாங்க? நீங்க மழை கடவுளே, நீ கடலில் ஆழத்துக்கு போய் மேல மழை நீரெல்லாம் மேல ஆவியாகி திருமாலுடைய உடல் நிறம் போல கருப்பாகணும் மேகங்கள். கருப்பாயி அப்புறம் மின்னல் மின்னும் பொழுது திருமால் கையில் இருக்கிற சுதர்சன சக்கரம் எப்படி மின்னுமோ அப்படி மின்னணும். அதே மாதிரி இடி இடிக்கும் போது எப்படி ஒலிக்கணும்? அவருடைய கையில் இருக்கிற வலம்புரி சங்குல இருந்து எழுகிற ஓசை எவ்வளவு பலமா இருக்கோ அப்படி இடி இடிக்கணும். அப்புறம் மழை பெய்யணும். எப்படி பெய்யணும்? சட 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 சடன்னு பெய்யணும். அது எப்படி இருக்கு? சார்ங்கம்ங்கிற வில் விஷ்ணுடைய வில். அந்த வில்லிலேருந்து அவர் அம்பு தொடுத்தா ஒரு அம்பு தொடுக்கிறாரு, 1000 அம்புகள் ஒண்ணுக்கு பின்னாடி ஒண்ணுக்கு விழும். அது மாதிரி மழைத்துளி ஒண்ணுக்கு பின்ன ஃபாஸ்டா விழணும். அப்படி விழணும். அப்படி விழுந்தால் நல்லா நிலம் தணிந்து நிலம் ரிச் ஆகும், மண்ணெல்லாம் வளம் பெறும், பயிர்கள்லாம் செழிப்பா வரும். அப்படி மழை பெய்வதற்காக நாங்கள் இந்த மார்கழி நோன்பை செய்கிறோம். ஆழிமழை கண்ணா, உன்னுடைய அருளை எங்களுக்கு தருவாயாக அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. இதுதான் இந்த 4வது பாடல்ல ஆண்டாள் நமக்கு சொல்ற செய்தி. நாளை 5வது பாடலோடு உங்களை பார்க்கிறேன்.